Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, உடலில் மலம் கழிவுகள் சரியாக முழுமையாக வெளியேறுவதில்லை, அதனால் அவங்களுக்கு ஒரு உடல் வலி, காய்கால்கள் வலி, வயிற்று வலி இருந்து கொண்டே இருக்குது. பொதுவாகவே யோக தத்துவத்தின்படி நமக்கு முழுமையான ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னா காலை மாலை இருவேளையும் நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக மலமாக வெளியேறணும். அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி உபாதைகள் ஏற்படுகின்றது. அப்போ இதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறதே நம்ம சரியாக பார்த்துக்கிடணும். நாம் எடுக்கக்கூடிய உணவு, பொதுவாக அதிக காரம், உப்பு, புளிப்பு குறைச்சிக்கோங்க. அதிக ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. மைதாவினால் ஆன உணவுகளை சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பசிக்கும் பொழுது பசியிலிருந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. காலையில் 8 to 8:30 சாப்பிட்ருங்க. மதியம் 12 to 1:30, இரவு சாப்பாடு 7:30 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. இதெல்லாம் ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. இரவு அரைவயிறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். ரொம்ப மிதமாக எடுத்துக்கோங்க இரவு. இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இப்போ நாம் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்களோ அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் முழுமையாக நமக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ உடம்புல கழிவுகள் சரியாக வெளியே போயிடுச்சுனாலே ஹெட்டேக் வராது, வயிற்று வலி வராது, கால் வீக்கம் வராது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் அபான முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. அபான முத்திரை, நடுவிரல், மோதிரவிரல், அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுஜி முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். மலக்குடல் சுத்தமாக இயங்குவதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய இறுக்கம் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் முழுக்க பிராண ஆற்றல் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை செய்ய போகிறாங்க. ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க. முதல் முத்திரை அபான முத்திரை. கை முன்னாடி வச்சுக்கோங்க. நடுவிரல் மோதிரவிரல், அதோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுஜி முத்திரை.
கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். இந்த முத்திரை செய்யும் பொழுது மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் சரியாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். அதில் கட்டிகள் கழிவுகள் தங்காமல் இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவரல் நோக்கி 4 விரல் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க பிராண ஆற்றல் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை செய்யப்படுறாங்க. ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. அபான முத்திரை. நடுவரல் மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுஜி முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். மலக்குடலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இறுக்கம் நீங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை. பெருவரல் நோக்கி 4 விரல் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ அப்படியே இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி சின்முத்திரை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனதை அப்படியே வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். முப்பது வினாடி முதல் 1 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த பயிற்சியோடு சேர்த்து அதிகமான கீரை வகைகள், நல்ல கீரை வகைகள் எதுனாலும் எடுத்துக்கோங்க. பழ வகைகள் அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க. கொய்யாப்பழம் அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக கொய்யாப்பழத்தை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு 1 ஹவர் கழிச்சும் கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. நிச்சயமாக அந்த மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.